எண்ணெய் விடுறேன். கப்பு நாட்டு சர்க்கரை, கால் கப்பு தயிர். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கங்க. பாருங்கள், நான் நல்லா கலக்கிட்டேன். இதில் வந்து நான் 1 கப்பு கோதுமை மாவு போடுறேன். ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. சரி. இப்போ எல்லாம் சலிச்சாச்சு. கொஞ்சம் பிஞ்சு சால்ட். இப்போ 1/2 கப்பு பால் எடுத்திருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம். அது எல்லா நட்ஸும் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கொஞ்சம் கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டேஸ் போட்டுக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதை திரும்ப கொஞ்சம் பால் விடுறேன். நட்ஸை போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த மிச்ச பாலையும் விட்டுருக்கேன். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் எல்லா சைடும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் நம்ம கோதுமை மாவை கொஞ்சம் தூவி எல்லா இடத்துலையும் படும்படி நம்ம தூவிக்கலாம். இப்போ இந்த கேக் பேட்டரை நம்ம இந்த மோல்டில் விட்டுடலாம். இப்போ இப்படி நல்லா தட்டி கொடுத்துக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே ஒரு கடாயை வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கலாம். வச்சு இதை அப்படியே வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு மீடியத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு வச்சுருங்க. ஒரு 40 நிமிஷம் வச்சு பார்ப்போம்.
இப்போ 40 நிமிஷம் கழிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்காங்க. மாவு எதுவுமே நமக்கு ஒட்டலை, அப்போ நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இப்படி குத்தி பார்க்கும்போது ஒட்டி இருந்துன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்காங்க. இப்போ நமக்கு இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இப்போ இதை நம்ம மாற்றிடலாம். சரி, கேக்கு இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம சைடெல்லாம் இப்படி எடுத்து விட்டுக்கலாம். கேக்கு இப்போ கோதுமை கேக்கு தயாராகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கு. சரி, மாமாட்டும்